இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? எதிரிகளை நான் முறியடிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய எதிரி யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக, நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன், காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. அங்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல 25ஆம் வசனம் 26, 27 படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். செய்திக்கு முன்பதாக இன்னொரு முக்கியமான காரியம், நம்முடைய மிஷினரி சாம் ஹட்சன் அவங்க குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். லிட்டில் அந்தமானிலே புயல் காற்று நிமித்தமாக மரம் விழுந்து அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வீட்டு நடுவில் ஒரு பெரிய ஓட்டை உண்டாயிருக்கிறது. அவங்க குடும்பம் காக்கப்பட்டிருக்கிறது. அவங்க குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் அந்த வீட்டை கட்ட வேண்டும். ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தினால் நீங்கள் தாராளமாக கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கும் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமானால், ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் என்ன என்று சொல்லி நாம் சீக்கிரமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக 21ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து என்று சொல்லி தமிழ் பைபிளில் போட்டிருக்குது. ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா pay close attention to him, கவனம் செலுத்த வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு என்று சொல்லி போட்டிருக்கிறது. தொடர்ந்து படிங்க. அவர் வாக்குக்கு செவி கொடு, அவர் வார்த்தைக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவருக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை அது ஞாயிற்றுக்கிழமை இந்த புல்பிட்டிலிருந்து வருகிறதோ அல்லது நீங்க தனிப்பட்ட ரீதியாக நீங்க வேதத்தை நீங்க படிக்கும் பொழுதோ அந்த வார்த்தைக்கு நாம் கவனமாக நம்முடைய செவிகளை நாம் திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. ஒரு பாட்டி மெசேஜ் நடந்துட்டு இருக்கும் போது தூங்கிட்டாங்களாம். நடுவில் பரலோக வாசலுக்கு போயிட்டாங்க. பரலோக வாசல்கிட்ட போய் எல்லாம் தூக்கத்தில் நடக்குது, சொப்பனத்தில். என்ன உள்ள விடியான்னு சண்டை போடுறாங்க தேவதூதன்ட்டு. அப்போ தேவதூதன் கேட்டாங்களா, உன்னை உள்ள விடுறதுக்கு நீ என்ன பண்ண? ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, 1 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு ஒரு வெங்காயம் கொடுத்த அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, சரி அந்த வெங்காயத்தை பிடிச்சிக்கோ, நான் மேலே பிடிச்சிக்கிறேன், நீ கீழே பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி இந்த தேவதூதன் சொல்லிச்சு. உடனே பாட்டி கீழே பிடிச்சிக்கிட்டாங்க, தேவதூதன் மேலே பிடிச்சிக்கிட்டாங்க. வெங்காயத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே மேலே போயிட்டு இருக்கிறாங்க. வெங்காயத்தை பிடிச்சா என்ன ஆகும்? வழுக்க தான் செய்யும். கொஞ்ச நேரம் கழிச்சு வழுகி விழுந்த உடனே என் வெங்காயம் என் வெங்காயம் என் வெங்காயம் அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். முழிச்சு பார்த்தா எங்கே இருந்தாங்க? சர்ச்சில் இருந்தாங்க. யாராவது தக்காளி தக்காளின்னு சத்தம் போட்டாங்கன்னா அப்போ தான் இறங்கி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். செய்தி ஆரம்பிக்கும் போது தான் என்ன ஆகும்? சிரிப்பிலே புரிஞ்சிருச்சு. கனநித்திரையின் ஆவி, அதுக்கும் ஒரு ஆவி பேர் வச்சுட்டாங்க, கனநித்திரையின் ஆவியா. நம்ம தூங்கிட்டு கனநித்திரை ஆவியின் மேலே படிய போடுறது. பிரியமானவர்களே, நாம் ஒரு டாக்டரை நாம் கன்சல்ட் பண்ண போகும் பொழுது அந்த டாக்டருக்கு முன்பதாக உட்காரும் பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை தெய்வ வாக்குகளை போல அப்படியே உட்கார்ந்து கேட்கிறாங்க.
ஜனங்க விட்டா தெய்வமாக கொண்டு போய் கும்பிட கூட ரெடியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டாக்டர் அறிவுரை சொல்லும் பொழுது அவ்வளவு கவனமாக நாம் கேட்கிறோம். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து ஏதோ ஒரு தீர்வு நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது என்று சொல்லி அதை நினைத்து நாம் கவனமாக நாம் கேட்கிறோம். ஒரு அரசியல்வாதியை நாம் பார்க்க போகும் பொழுதோ அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு தலைவரை பார்க்கும் பொழுது அவர்கள் பேசும் பொழுது நாம் கவனமாக கேட்கிறோம். ஏனென்றால் அந்த அதிகாரத்துக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே ஏதோ ஒன்று நமக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது என்று சொல்லி கவனமாய் கேட்கிறோம். இன்னும் வித்தியாசமாக சொல்லணும்னா ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கும் பொழுதோ அல்லது ஃபுட்பால் மேட்சை பார்க்கும் போதோ நாம் எவ்வளவு கவனமாக பார்க்கிறோம். ஒரு இதை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு கவனமாக இருப்பாங்க. சில பேர் மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும், எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டே அவன் என்ன எவ்வளோ ரன்ஸ் அடித்தான்னு சொல்லி. ஏன் அவர் 6 அடித்தா இவருக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவ்வளோ ஒரு கவனம் பிரியமானவர்களே. ஆஃபீஸில் உங்கள் மேலே இருக்கிற மேனேஜர் அந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக உங்களை அழைத்து இந்த நாளிலே நீங்க இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும்போது நாம் கவனமாக கேட்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய பீடத்திலிருந்து புறப்படும் பொழுது எவ்வளவு கவனமாக நாம் கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன், வசனம்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை படிக்கும் பொழுது நாம் எப்படி படிக்கிறோம்? ஏதோ ஒரு கடமையை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக நாம் வேதத்தை படிக்கிறோமா? கவனமாக படிக்கிறோமா? இதன் மூலமாக ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு வைத்திருக்கிறார், அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவனத்தோடு வேதத்தை படிக்கிறோமா? ஆலயத்தில் செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்காக ஏதோ ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார், அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவனத்தோடு கேட்கிறோமா? அல்லது நம்முடைய வாட்சை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், அவர் பல இடங்களுக்கு சென்று நகைச்சுவையின் மூலமாக சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவார். ஒவ்வொரு இடத்திலும் போய் அவர் பலவிதமான காரியங்களை செய்து ஜனங்களை சிரிக்க வைப்பார், அதே சமயத்தில் சிந்திக்கவும் வைப்பார். ஒரு முறை அவர் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது முன்பதாக ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டு இவர் சொன்ன அத்தனை குறிப்புகளுக்கும் அப்படியே தலையாட்டிக்கிட்டு இருந்தார். பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும் போது தலையாட்டினா எவ்வளோ உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி இவர் முன்னாடி உட்கார்ந்திருந்தவர் சொன்ன அத்தனை குறிப்புக்கும் தலையாட்டிட்டு இருந்தார். இவர் யோசித்தார், வா, இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைப்பானா? நான் சொன்ன அத்தனை குறிப்புக்கும் அப்படியே ஏற்றுக்கொண்டான். இந்த மாதிரி இருந்தால் என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் எவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணவர்கிட்ட போய் கேட்டான். சொன்னார், ஐயா, இந்த மனுஷன் முன்னாடி உட்கார்ந்தது பார்த்தீங்களா? நான் சொன்ன அத்தனைக்கும் அவன் தலையாட்டினார் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், போயா, அவர் பிறந்ததுலேருந்து தலையாட்டிக்கிட்டே இருக்கிறார். பிறந்ததுலேருந்து தலையாட்டினா மாத்திரம் செய்தியை கேட்குறது அர்த்தம் அல்ல. பார்த்து கொண்டிருந்தால் மாத்திரம் செய்தியை கேட்கிறோம் என்ற அற்புதம் இல்லை. கவனமாய் நாம் கேட்கிறோமா? ஹல்லேலூயா. வார்த்தையின் மீது, அவர் கொடுக்கிற வார்த்தையின் மீது கவனமாய் இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவதாக கவனமாய் கேட்பது மாத்திரமல்ல, 22ஆம் வசனத்தை படிக்கலாம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் நான் சொல்வதெல்லாம் படிங்க செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். சொல்வதெல்லாம் என்ன பண்ண சொல்றாரு? செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? நீர் சொன்னால் போதும் செய்வேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன்,
என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன். அன்பு இயேசு. என்ன பாடணும்? நிறைய டைம் நம்ம பாடுறதே நம்ம கவனிக்கிறது இல்லை. டியூன் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், அப்படியே அந்த பாட்டு பாடும்போது அப்படியே அந்த ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கு. கீபோர்டில் காட்வின் அப்படியே வாஸ்தார்னு அப்படியே பரலோகம் மாதிரி இருக்கு பிரதர், ரொம்ப நல்லது. என்ன பாடினீங்கன்றது கவனிச்சிங்களா? நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில். ஹல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மேல இருந்து பார்ப்பார், வா என் பிள்ளை எவ்வளவு அழகா பாடுது. ஆராதனை முடிஞ்ச பிறகுதான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன பாட்டு வருதுன்னு. அவருடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற மக்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் படிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 46லிருந்து 49. என்னை ஆண்டவரே ஆண்டவரே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா மாத்திரம் போதாது, அவர் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறவன் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப வார்த்தையின்படி கவனமாய் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இந்த காரியத்தை நம்முடைய சண்டே ஸ்கூல்ல பாடலா பாடி இருக்கிறோம் இல்லையா? காற்று வந்தது, மழை பெஞ்சது, அந்த வீடு இடிந்து போனது. காற்று வந்தது, மழை பெஞ்சது, அந்த வீடு நிலைத்து நின்றது. அந்த பாட்டினுடைய வசனத்தை வாசிக்கலாம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மீது மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் போதும், அசைக்க முடியல. நன்றாக கவனிங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது நம்முடைய அஸ்திபாரங்கள் ஆழமாக போகிறது. 2-3 அலையிலையா தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரங்கள் ஆழமாக போக வேண்டுமானால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவன் அந்த சூழ்நிலைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். இன்னொரு வகையில் சொல்ல வேண்டுமானால் இந்த வேத புஸ்தகத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மவுண்ட் ரோட்ல போன வாரம் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் ஓட்டினேன். ஆண்டவரே எனக்கு சரியான பாதையை காட்டும், கரெக்டாக டேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. சில சமயம் தவறி போயிடுவேன். ஜோம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வரும்போது ஒரு ரைட் கட்டிங் இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங் இருந்துச்சு. உள்ளே இருக்கிற ஆவியானவர் உணர்த்துக்கிறார், நீ இந்த ரைட்டு பக்கமாக போ. நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ தூரம் நான் இப்படி வந்துட்டேன்னா போலீஸ்காரங்க நின்றுருக்கேன், எப்படி நான் மறுபடியுமாக இந்த பக்கமாக போகிறது? ஆவியானவர் சொல்கிறார் இந்த பக்கமாக போன்னு சொல்லி. ஆனால் சுயம் சொல்லுது நீ நேரடியாக போயிட, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி நேரடியாக போவோம், என்னதான் ஆகுதுன்னு பார்த்தா சுற்றி விட்டுட்டான். 45 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். 6:30 மணி மீட்டிங்கு 7 மணிக்கு போய் சேர்ந்தேன். ஆண்டவர் சொல்லும் போது செய்யலைன்னா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை சொல்லும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் போது அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்.
இதை ஒரு அருமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம். இது ஒரு கற்பனை கதை. ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் கம்பெனி, அதனுடைய தலைவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போய் கொண்டிருக்கிறார். அப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் அழைச்சி சொல்கிறாரு, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஆனால் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுன்றத உங்களுக்கு தெளிவாக நான் லெட்டர் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன், நான் இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். யார் யார் என்ன பணியை செய்யணும், எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணுன்றதை தெளிவாக உங்களுக்கு எழுதி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி விட்டார். எல்லாரும் சரி ஐயா சரி ஐயா நல்ல தலையாட்டினாங்க. இவர் அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் யார் யார் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இமெயில் மூலமாக எல்லாவற்றையும் அனுப்பி கொண்டே இருந்தார். எல்லாவற்றையும் வாங்கி இந்த மக்கள் படிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாவற்றையும் வாங்கி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த தலைவர் மறுபடியும் அந்த ஆஃபீஸை ஆய்வு செய்யும்படியாக வருகிறார். அவர் அந்த ஆஃபீஸுக்கு உள்ளே வரும்பொழுது பார்த்தா ஜன்னல் உடைந்து இருக்கிறது. அங்க ஆபீஸினுடைய வளாகம் சுத்தம் செய்யாமல் காணப்பட்டிருக்கிறது. வேலை செய்யாம 2 பேர் உட்காந்து நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சீட்டை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வேற என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உடனே அவருக்கு வந்தது கோபம். எல்லாரையும் அழைத்தார். நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன் அல்லவா, நான் உங்களுக்கு லெட்டரை அனுப்பினேன் அல்லவா, நான் உங்களுக்கு இமெயில் அனுப்பினேன் ஐயா அல்ல, அது என்ன ஆச்சு என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டார். எல்லாரும் சொன்னாங்க, ஐயா நீங்கள் அனுப்பின அத்தனை இமெயிலையும் நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறோம், அதை டெய்லி நாங்கள் நல்லா படிப்போம். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய தடி புக்காக இதை பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், இதை டெய்லி நாங்கள் நல்லா படிப்போம், இதில் நல்ல விஷயம் இருக்குது ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க ஐயா, நாங்கள் அதை நல்லா தியானம் பண்ணி டெய்லி அதை உட்காந்து நாங்கள் படித்தோம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அவர் கேட்டார், படிச்சிங்க ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டார். அதுதான் ஏன் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. உட்கார்ந்து படிச்சாங்களா, ஆனால் ஒன்றுமே செய்யலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பைபிள் நாலேஜில் நமக்கு குறைவே இல்லை. வேதம் நமக்கு நன்றாக தெரியும். ஐயோ பாஸ்டர், சின்ன பிள்ளையில சண்டே ஸ்கூல்ல இருந்து எனக்கு பைபிள் தெரியும், நான் மனப்பாடமா இத்தனை சங்கீதத்தை சொல்லுவேன், நான் மனப்பாடமா அத்தனை சங்கீதத்தை சொல்லுவேன், இந்த வசனம் என்னால் மனப்பாடமா சொல்ல முடியும். ரொம்ப நல்லது. மனப்பாடமா சொல்வதை விட நீங்கள் படித்த வார்த்தையின்படி நடக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. Bible knowledge is not important. Bible application is more important. Bible knowledge is important, but Bible application is more important. வேத அறிவு நமக்கு நல்லது, ஆனால் அந்த வேதத்தை அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேகமாக கடந்து போகிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிங்க. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. அதே யாத்திராகமம் 20:3-6 படிங்க. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். போதும். ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். விசாரிக்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், சர்வ வல்லவர், நிறைய இருக்குது. நமக்கு பிடிச்ச பேர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர்,
நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். இதெல்லாம் நமக்கு பிடிச்ச பேர், ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் இப்ப நம்ம படிச்சோம். அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். He is a jealous God. ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லிக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடு. அப்படின்னா என்ன ஸ்தானம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுவது மற்ற தேவர்களை வழிபடுவது என்று சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு சிலைக்கு முன்பதாக நிற்பதுதான் விக்கிரக ஆராதனை அல்ல. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் வேற எந்த காரியத்துக்கோ எந்த நபருக்கோ நாம் கொடுப்போமானால் அதுவே ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும். அது ஒருவேளை உங்களுடைய வேலையாக இருக்கலாம். வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை, ஆனால் வேலை விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. அது ஒருவேளை உங்களுடைய நண்பராக இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுடைய குடும்பமாக கூட இருக்கலாம், அது ஒருவேளை பணத்தின் மீது இருக்கின்ற பற்றாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் ஆண்டவருக்கு தான் கொடுக்க வேண்டும். மத்தேயு 6:33 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மனப்பாடமா சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். பிரியமானவரே, பிரச்சனை என்னன்னா நமக்கு வசனம் நல்லா தெரியும், ஆனால் கேள்விக்குறி என்னவென்றால் அந்த வசனத்துக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, சபையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எந்த அளவுக்கு அவர் முதன்மையாக நபராக இருக்கின்றார். அவரை முதலாவது வைக்கும் பொழுது மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறார். அவர் இவராக தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில், அருமையான பிரதர் மாதிரி அவரும் ஃபேஸ்புக் மூலமாக மில்லியன் கணக்கான ரசிகர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறார். அந்த ஃபேஸ்புக் பேஜில் என்ன தெரியுமா போட்டிருக்கிறாரு? ஐ எம் செகண்ட், ஜீசஸ் இஸ் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி. நல்லா தான் கை தட்டலாமே. இந்த கைத்தட்டு அவ்வளோ கன்வின்சிங்காகவே இல்லை. நல்லா தான் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே ஆண்டவருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. பிரின்சிபல் வந்து பேச ஆரம்பித்தார். 5 நிமிஷம் பேசினோடனே எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. நீங்களாம் நல்லவங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். பக்கத்தில் பார்த்து முதல்ல அவரை மாத்திரம் தேடு, மற்றதெல்லாம் உன்னை தேடி வரும். ஆனால் பிரச்சனை என்ன? நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேடுறதுனால தான் அது போய் ஒளிஞ்சுக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதே வசனத்தில் அவர் சொல்றாரு, அவங்க செய்யறதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் கல்யாணம்னு வரும்போது தான் நம்ம ஆளா இருந்தால் நல்லா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருமே நம்ம ஆளு தான். சில பேருக்கு நேரம், சில பேருக்கு நாள், நமக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. மற்றவர்கள் செய்ய வேண்டிய சடங்குகளை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து விட்டார். ஆண்டவரை தேடி அவரை பிரியப்படுத்துவோமானால் எல்லாம் நம்மை தேடி வரும். கடைசியாக வேகமாக கடந்து போகிறேன். அதே யாத்ராம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து படிங்க. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன்.
தொடர்ந்து படிங்க. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி 25 படிங்க. 25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இங்கிலீஷ் பைபிள் எவ்வாறாக போட்டிருக்கிறது? Worship the Lord your God and his blessing will be on your food and water. நான்காவதாக, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நாம் உண்மையான இருதயத்தோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆராதனை. எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு யோவான் 4 அதிகாரம் 23 அதிகாரம் 24 வசனத்தை படிக்கலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். நன்றாக கவனிங்க. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆராதனையில 2 காரியங்கள் முக்கியமாக காணப்பட வேண்டும். முதலாவதாக, நம்முடைய ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். சில சமயம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன். ஆனா நிற்கும் போது எப்படி போஸ் இருக்கும்? என்னதான் நடத்து, பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் பொய் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்கன்னு. அதனுடைய அர்த்தம் என்ன? பாட்டு பாடும்போது சில சூழ்நிலைகளில் பொய் சொல்கிறோம். உண்மையிலே இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். வெறும் வார்த்தைகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, திருமணமான எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனைவிகளை பார்த்து இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க கணவர் உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு புக்கை எடுத்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கை எடுத்துட்டு உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்க ஏதோ ஒன்று நன்றாக சமைச்சு கொண்டு வரீங்க, அந்த புக்கில் எழுதி இருக்குது நீ ரொம்ப நல்லா சமைக்கிறேன்னு சொல்லி, அந்த புக்கில் இருக்கிற அதை பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லா சமைக்கிறமா அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த புக்கை திறந்து உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நேசிக்கிற, நீ நல்லவ, நீ ரொம்ப அழகா இருக்கிற. அது கொஞ்சம் சென்னை ஸ்டைலில் சொன்னேன். இப்படி புக்கை பார்த்து பார்த்து சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்து சொல்லுங்களேன், என்ன சொல்லுவீங்க? ஐயா, சுயமா உனக்கு யோசிக்க இப்போ ரொம்ப டீசெண்டாக சொல்றீங்க, வீட்டில் போனால் வேற மாதிரி விழும். ஐயா, சுயமா உனக்கு எதுவும் சொல்ல தெரியாதா? எல்லாம் புக்கை திறந்து பார்த்து பார்த்து சொல்றிய, உன் இருதயத்திலிருந்து எதுவுமே வராதா? அன்பு என்று சொல்லப்படுகிறது இருதயத்திலிருந்து வர வேண்டும். அதே போலதான் ஆராதனை என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பாடுற பாட்டெல்லாம் வேற யாரோ எழுதின பாட்டு தான், தப்பு இல்லை அதை பாடுறது. நிறைய டைம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆராதனை நடத்துபவர்கள் முன்பதாக நின்று அவங்க பாட்டு முடிஞ்ச உடனே அவங்க வாயை மூடிட்டாங்கன்னா எல்லாரும் வாயை மூடிடுவாங்க. திருப்பி சொல்லணும், ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, கையை உயர்த்துங்க. எக்ஸசைஸ் ட்ரில்லு தான். கையை உயர்த்துங்க, உட்காருங்க, எந்திரிங்க. ஆராதனை வீரர் வாயை மூடிவிட்டால் நம்முடைய ஆராதனை நின்று விடுகிறது. பிரியமானவளே, அப்படி இல்லை. ஆராதனை என்று சொல்லும் பொழுது அந்த பாட்டு முடிச்ச உடனே உங்க இருதயத்திலிருந்து உங்க பாட்டு ஆண்டவருக்கு நேராக போக வேண்டும். ஹல்லேலூயா. உங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு எத்தனை நன்மைகள் நீங்க செஞ்சீங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி உள்ள இருந்து பொங்கி வர வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வர்ஷிப் லீடர் நடத்துறாரோ இல்லையோ, நம்ம ஆண்டவருக்கு
அன்பின் பாடல்களை பாட வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து வருகிறதுதான் உண்மையான ஆராதனை. பிரியமானவர்களே, இங்கே சபையிலே மாத்திரமல்ல, உங்க ஜெப நேரத்திலும் நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். சற்று யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், மோசமான சூழ்நிலையில் இருந்தோம், ஆண்டவருக்கு துரோகம் செய்தோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தோம். ஆனாலும் அவர் உங்களை என்னையும் நேசித்தபடியினால தன்னுடைய இரத்தத்தினால சுத்திகரித்து அபிஷேகித்து புதிய கிருபையினால நிரப்பி உங்களை என்னையும் கண்மலையில் நிறுத்தி வைத்திருக்கிறாரே, அவரை நாம் எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும்? அவரை எப்படி நாம் பாடாமல் இருக்க முடியும்? அவரை எப்படி நாம் துதிக்காமல் இருக்க முடியும்? பிரியமானவர்களே, நல்லதான் கைத்தட்டுங்கள் ஆண்டவருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும், வெறும் வார்த்தைகள் அல்ல. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் பார்த்து சொன்னார், இந்த ஜனங்க உதட்டளவில் என்னை துதிக்கிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும் பொழுது நம்முடைய ஜெப நேரத்தில் நம்முடைய ஆராதனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக வர வேண்டும். பிரியமானவர்களே, ஆராதனை என்ற முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆராதனையில் நம்முடைய ஆவியும் ஆவியானவரும் ஒன்றாக இணைகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் அற்புதங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் தான் பாரங்கள் நீங்கி போகும். அந்த நேரத்தில் உங்கள் காயங்களை அவர் சுகமாக்குவார். ஏதோ பாடல்களை பாடிவிட்டு போவது ஆராதனை அல்ல. இருதயம் அவரோடு கூட கனெக்ட் ஆக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ரெவரண்ட் பென்னி என்ன நன்றாக தெரியும். அவருடைய கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சென்னையில் அவருடைய கூட்டம் நடந்தது. அவருடைய அனைத்து கூட்டங்களிலும் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், அந்த கூட்டத்தில் எல்லாரையும் ஆராதிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்கள் அந்த மெரினா பீச்சில் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த லட்சக்கணக்கான மக்கள் அத்தனை பேரையும் ஆராதிக்க வைத்தார். அவர் ஆங்கிலத்தில் பாடலை பாடும் பொழுது அத்தனை பேரும் தங்களை மெய்மறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்த காரியம் என்ன? ஸ்டேஜில் கேன்சர் கட்டி அப்படியே கீழே விழுந்தது. ஹல்லேலூயா. என்னோடு கூட பார்த்த வாலிபர்கள் இருக்கிறார்கள் பின்னாடி. அப்போ ஒர்க் பண்ண வாலண்டியர்ஸாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த கூட்டத்தில் கேன்சர் கட்டி நீங்கினது. ஒவ்வொரு கூட்டத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆராதனை. ஏன் தெரியுமா? அற்புதங்கள் நடந்தது. உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வேற ஒண்ணுமே கேட்கல, பரிசுத்தமா என்னை தொழுதுகோன்னு சொல்றார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நம்முடைய பாத்திரத்தை சுத்திகரித்து கொண்டு உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நீங்க ஜெபம் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதங்கள் தானாக நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறதுக்கு முன்பதாக, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்பதாகவே உங்க வியாதி உங்களை விட்டு ஓடி போய்விடும். பிரியமானவர்களே, உண்மையான ஆராதனையிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். அவர் மகிழ்ச்சி அடையும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 25, 26, 27 வாசித்து முடிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க 100 அடிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள நல்ல கவனிங்க. நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகை காட்ட பண்ணுவேன். ஐயோ பிரதர், ஆபீஸ்ல எனக்காக குழி வெட்டிட்டு இருக்கிறான், மேனேஜர் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கிறான், தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு இருக்கிறான். நீங்க செய்ய வேண்டியது
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே. ஆபீஸ்ல பாப்பா என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு? நேற்றுக்கு தானே போட்டு கொடுத்தோம். ஆராதனை தேவனும் நீரே, ஆராதனை நாயகன். என்ன ஒரு ஒண்ணு கலங்கலையே இந்த ஐயா. எவ்வளோ குழி வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். அவனுக்கு தெரியல வெட்டின குழியில அவன் தான் விழ போறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க செய்ய வேண்டியது ஆராதனை. நீங்க சும்மா இருங்க, அவர் யுத்தத்தை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஜெயத்தை கொடுப்பார். அவர் முன்பதாக கடந்து சென்று கோலானகை சபைப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை நாய. அப்படி எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? ஆராதனை தேவனும் நீரே, ஆராதனை நாய நீ. இரண்டு கரங்களை உயர்த்தி தேவனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஒரே ஒரு நிமிஷம் ஆவியானவர் அசைவாடு இருக்கிறதான வேளையில ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே என் பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்க, ஆண்டவரே உமது வார்த்தையை கவனிக்காம இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே உமது வார்த்தையில கவனம் செலுத்தாத இருந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே மற்ற விக்கிரகங்களை என் வாழ்க்கையில வைத்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில முதலிடம் உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் என்ன சுத்திகரிங்கப்பா, என் பாத்திரத்தை பரிசுத்தமாக்குங்க. இந்த காலை வேளையிலே உண்மையான இருதயத்தோடு உண்மை ஆராதிக்க ஆசைக்கிறேன் அப்பா. உண்மையான இருதயத்தோடு கூட ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க விரும்புகிறேன். என் பாத்திரத்தை உமது ரத்தத்தால சுத்திகரிங்க. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே என் பாத்திரத்தை உம்முடைய ரத்தத்தினால சுத்திகரிங்க. அவரை கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். உமது வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையாக ஆராதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன்.